சில பேர்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், அந்த எம்எல்ஏ எனக்கு சொந்தக்காரங்க, அந்த கவுன்சிலர் எனக்கு சொந்தக்காரங்க, எனக்கு ஏதாவது தேவைன்னா அவங்க பண்ணி தருவாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஏதாவது தேவை, ஏதாவது சர்டிஃபிகேட் வேணுங்கிற விதமாலாம் இருந்துச்சுன்னா அவங்க எனக்கு முடிச்சு தருவாங்க. என்னுடைய சொந்தக்காரர் ஒரு ஆள் பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறார், நான் படித்து முடிச்சு எனக்கு வேலை வாங்கி தருவாங்க. அப்படி அநேக பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். நமக்கு ஒரு சொந்தக்காரர் இருக்கிறார். வசனம் சொல்லுது, லூக்கா 8:21, தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களோ எனக்கு தாயும் எனக்கு சகோதரருமாய் இருக்கிறார்கள் என்றார். தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன் பிரகாரமாக வாழ முயற்சி பண்ணுகிற நம்மளுடைய சொந்தக்காரர் தான் நம் தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம கர்த்தரை சொந்த ரட்சகராக கொண்டிருக்கிறோம், சொந்தக்காரராக கொண்டிருக்கிறோம். அவங்க எம்எல்ஏட்டையும் எம்பிட்டையும் கவுன்சிலர்கிட்ட பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறவர்களாம் சொல்லிட்டு நமக்கு என்ன தேவையோ நம்ம இயேசுகிட்ட சொல்லுவோம், நம்ம தேவன்கிட்ட சொல்லுவோம். நம்ம சொந்தக்காரர் நமக்கான காரியத்தை நிச்சயமாகவே செய்து தருவார். நாம் வசனத்தின்படி நடக்கும் பிள்ளைகளாக இருக்கும் பட்சத்தில் வசனத்தின்படி நடப்போம். சொந்தக்காரர் நமக்கு சொந்தமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக கொண்டு வருவார். ஆமென்.